உங்களுக்கு எம்ஆர்ஐ எடுத்து டிஸ்க் பல்ஜ்னு சொல்லிட்டாங்க, அதனால சஃபர் ஆகிட்டு இருக்கீங்க, பேக் பெயின்லேருந்து எப்படி வெளியே வரதுன்னு தெரியல அப்படின்னா இந்த 3 எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணி அப்படின்லாம் நான் சொல்ல போகிறது இல்லை. இந்த ஒரு வீடியோ பாருங்கள், உங்களுக்கு உங்கள் பேக் பெயினை எப்படி சால்வ் பண்ணலாங்கிறது கிளியர் கட் எக்ஸ்ப்ளனேஷன் தரேன். அதுக்கு நான் ஒரு 4 கிரைட்டீரியா ரூல்ஸ் வச்சுருக்கேன், அதுக்குள்ளே நீங்கள் ஃபிட் ஆகணும். ரூல் நம்பர் 1 என்ன அப்படின்னா, உங்களால் குமிஞ்சு கால் தர முடியும். எவ்வளோ தூரம் போகிறீங்கிறது முக்கியம் இல்லை, அது உங்கள் மொபிலிட்டி. ஆனால் உங்களால் குமிஞ்சு கால் தர முடியும், அது குமிய முடியும் கம்ஃபர்டபுளாக. எப்படின்னா உங்கள் டாக்டர் எம்ஆர்ஐ பார்த்துட்டு குமியாதுன்னு சொன்னாலையும் குமிஞ்சா டிஸ்க்கு ஏதாவது பயத்தில் தான் குமியாமல் இருக்கீங்க, ஆக்சுவலாக வலினால குமியாமல் இல்லை அப்படின்னா டிக். செகண்டு, உங்களுக்கு ஆன் அண்ட் ஆஃப் பெயின் இருக்கணும். கண்டினியூஸாக பெயின் இல்லாமல் வரும், ஐஎஃப்டியோ அல்ட்ராசவுண்டோ இல்லை மருந்து சாப்பிட்டாலோ சரியாயிரும், திருப்பி ஏதாவது பண்ணுவேன் பெயின் வரும், ஆன் அண்ட் ஆஃப் பெயின் இருந்துச்சு அப்படின்னா டிக். 3வது ரூல் என்னென்னா, இந்த மாதிரி படுத்துட்டு உங்களால் காலை தூக்க முடியணும். இந்த மாதிரி உட்காந்துட்டு தலையை குமிஞ்சிட்டு காலை ஈஸியாக உங்களால் தூக்க முடியும், நீட்ட முடியும். இப்படி இருந்து உங்களுக்கு பெரிய எந்த அளவில் டிஸ்கம்ஃபர்ட் இல்லாட்டினாலும் ஓகே. 4வது, உங்கள் காலோட இந்த சைடில் கட்டவரல்கிட்ட கெண்டைக்காலுக்கு பின்னாடி எல்லாம் உங்களுக்கு பெருசாக வலி இல்லை அப்படின்னாலும் ஓகே. அந்த வலின்றது நான் என்ன சொன்னேன்னா, ஆக்சுவலாக மறுத்து போயிருக்கும், உங்களுக்கு மறுத்து போகலை, ஊசி வச்சு நீடில்ஸ் வச்சு குத்துற மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இதெல்லாம் ஸ்பைனை பெருசாக மூவ் பண்ணும்போது இருக்கும், இந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னாலும் டிக்கு. ப்ளஸ் நீங்களே ரேடியேட் ஆகுதுன்னு நினச்சி பயந்துட்டு இருப்பீங்க தெரியுமா டாக்டர் சொன்னதுக்கப்புறம், அது உங்களுக்கு 2 காலுமே வலிக்கிற மாதிரி இருந்தாலும் டிக்கு, நீங்கள் எலிஜிபிள். இப்போ நான் இங்கே சொன்ன 4 இல்லை 3 விஷயத்துக்குள்ள நீங்கள் ஃபிட் ஆகிட்டீங்கன்னா உங்கள் டிஸ்க் பல்ஜ் ரொம்ப பெரிய சிவியரான பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் இல்லை அப்படி நினச்சி பயந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது, கான்ஃபிடென்ட்டாக உங்கள் ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணி உங்கள் மொபிலிட்டி, உங்கள் கெப்பாசிட்டி, ஸ்ட்ரென்த் எல்லாம் பில்ட் பண்ணுறது மூலமாகவே ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம். சரி, அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், போய் பார்த்து கான்ஃபிடென்ட்டாக இந்த பிரச்சனை அப்ரோச் பண்ணால் ஈஸியாக சரியாயிடலாம். நீங்கள் பயப்படுற அளவுக்கு உங்கள் பிரச்சனை ரொம்ப சிவியர் கிடையாது. மறக்காமல் வீடியோ போய் பாருங்கள்.